அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எலும்பில்லாத பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கும். இதை திரும்ப சென்டரில் ஒரு கட் போட்டோன்னா சரியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே அளவுக்கு எல்லா சிக்கன் பீஸையும் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஆரிகனோ, ஒரு முழு முட்டை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மசாலாலாம் அது உள்ளே ஊறட்டும். இங்கே நான் சமோசா சீட் எடுத்திருக்கேன். இந்த சம்சா சீட்டை வந்து இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷீட்டாக கட் பண்ண வராது. மொத்தமாக இந்த மாதிரி 4-5 வச்சுக்கிட்டு மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்களா, எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா மசாலையோடு அப்படியே எடுத்து இந்த த்ரெட்டு மேலே போட்டு, மேலே இந்த மாதிரி போட்டு டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு நசுக்க தேவையில்லை. டைட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கு தேவையான அளவு அது மேலே ஒட்டிடும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கு தேவையான அளவு அதுவே ஒட்டிக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சிக்கன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உதறி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கீழே விழுந்துடும். சிக்கனில் நீங்கள் மசாலா போட்டு பெரட்டும் போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல், நான் பெரட்டும் போது பார்த்தீங்களா ஒரு மாதிரி கொலன்னு இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் இதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணும் போது மசாலா மேலே ஒட்டும். பார்த்தீங்களா, நான் எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ இதில் நான் 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு நார்மல் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள சிக்கன் நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா, வெந்து வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.